அர்ச்சுனாவின் அவசர வேண்டுகோள். அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த ஒரு காணொளியையும் பதிவு செய்திருக்கின்றேன். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை மார்ச் 17 முதல் 20 வரை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் திணைக்களம் தெரிவிச்சிருக்கின்றது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்துள்ளார். அதாவது தன்னுடைய கட்சியினை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். மக்கள் இயக்க முன்னணி என்ற பெயரில் குறித்த கட்சியின் பெயரை பதிவு செய்ய உள்ளதாகவும், கட்சியின் சின்னமாக ஊசி சின்னம் காணப்படும் என்றும், கட்சியின் கொடி சிவப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை தாங்கியதாக இருக்கும் எனவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவிச்சிருக்கின்றார். கட்சி கொடியில் உள்ள கருப்பு நிறமானது போராளிகளையும், சிவப்பு நிறமானது போராளிகள் சிந்திய இரத்தத்தையும், வெள்ளை நிறமானது ஊழலுக்கு எதிரானது என்பதையும் குறிக்கும் எனவும் அர்ச்சுனா ஒரு விளக்கத்தை இந்த நேரத்தில் முன்வச்சிருக்கின்றார். கட்சியின் உறுப்பினர்களாக புலம்பெயர் தமிழர்களையும் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அதுக்கேற்ற வகையிலேயே கட்சியின் யாப்பை உருவாக்கி வருவதாகவும் தெரிவிச்சிருக்கின்றார். இலங்கையில் உள்ளவர்கள் கட்சியினுடைய வருடாந்த உறுப்புரிமையை பெறுவதற்கு 2000 ரூபா செலுத்த வேண்டும் எனவும், புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய வருடாந்த உறுப்புரிமையை பெறுவதற்காக 10,000 ரூபாவும் செலுத்த வேண்டும் எனவும், கட்சியின் இலங்கையர்களின் நிரந்தர உறுப்புரிமைக்கு 10,000 ரூபாவாகவும், புலம்பெயர் தமிழர்களின் நிரந்தர உறுப்புரிமைக்கு 25,000 ரூபாவாக செலுத்த வேண்டும் எனவும் அர்ச்சுனா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சியின் தலைவராக வைத்தியர் அர்ச்சுனாவே செயல்படுவதாகவும், செயலாளராக கௌசல்யா செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது கட்சியில் இணைந்து கொள்ள 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு அர்ச்சுனா அழைப்பை விடுத்துள்ளதாக இந்த நேரத்தில் ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒரு காணொலியை பார்க்குற நீங்கள் மறக்காமல் அடுத்தவர்களுக்காகவும் ஷேர் பண்ணி உதவிடுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். முக்கியமாக புலம்பெயர் மக்கள் இந்த ஒரு காணொலியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்தியர் அர்ச்சுனா ஆசைப்படுகிறார் என்று நினைத்து இந்த ஒரு காணொலியை நீங்கள் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணிவிட மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன். நன்றி.